ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினே அவளோட கொழுந்தனார் கூட சேர்த்து வச்சு ஊர் மக்கள் எல்லாருமே பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதனால் அவமானம் தாங்க முடியாமல் அவள் போயிட்டு ரூமுக்குள்ளே கதவை சாத்திட்டு உட்காந்துருக்கா. அது மட்டும் இல்லாமல் டிவியில் வர அந்த பையன் நல்லவன் மாதிரி இன்டர்வியூ கொடுத்துட்ருக்கான். நான் அவன் மேலே உயிரே வச்சுருந்தேன் மயிரா, ஆனால் நீ என்ன ஏமாற்றிட்டு என் தம்பி கூட ஓடி போயிட்டல்ல, எனக்கு நீ துரோகம் செஞ்சுட்டல்ல, அப்படி என்ன நீ என் காதலில் குறைய கண்டுட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப நல்லவன் மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஸோ அந்த ரிப்போர்ட்டர்ஸுமே வந்து ஜஸ்டிக் ஃபார் சர்தார்ஜி, அவருக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற குடும்பத்துக்கோ இன்னும் மேலே கோவம் வருது. இந்த அளவுக்கு மோசமானவனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா திடீர்னு பாட்டி கத்துற சவுண்டு கேட்குது. என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டு இருக்காங்க. அந்த சத்தம் ரூம்ல இருக்கிற நம்ம ஹீரோயினுக்கு கேட்டுருது. அவ இங்கேருந்து ஓடி வந்து பாட்டியை பார்க்கும்போது அந்த அம்மா மூச்சு விட முடியாம திணறிட்டு இருக்கு. உடனே அதுக்கு தேவையான மருந்து எடுத்துட்டு வந்து பாட்டியோட வாயில ஊத்தி விட்டுட்டு இருக்கா. அந்த அம்மாவோ டக்குன்னு நான் தான் நல்லா இருக்கேனே, எனக்கு எதுக்காக மருந்து கொண்டு வந்து ஊத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உளறிடுது. ஆக்சுவலி இது எல்லாமே டிராமா தான், நம்ம ஹீரோயினை வெளியே வர வைக்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த உடனே அவளுக்கு பயங்கர கோவம் வருது. எல்லாரையும் பிடிச்சி திட்டி விட்டுட்டு இருக்கா. உங்களுக்கு இதெல்லாம் விளாட்டா போச்சா, பாட்டிக்கு என்னாச்சோ ஏதாச்சுன்னு நான் பதறிட்டு வந்தா எல்லாரும் சேர்ந்து ட்ராமா போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டா, இதுதான் நீ மயிரா, உன்னோட உண்மையான அடையாளமே இதுதான், டாக்டர் மயிரா. இப்போ பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கவுமே உடனே நீ டாக்டரா மாறிட்டல்ல, இதுதான் உன்னோட உண்மையான அடையாளம், அதை நீ மறந்துட்ட, உனக்கு அதை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் நாங்கள் எல்லாம் அப்படி ட்ராமா பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவளுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. அங்கேருந்து ஓடி போயிட்டு திரும்பவும் ரூமுக்குள்ள உட்காந்து அழுதுட்டு இருக்கா. இந்த முகத்தை வச்சுக்கிட்டு நான் எப்படி டாக்டர் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தா கீழே இருந்து பியூஷ் வந்து அவளோட சின்ன வயசு ஃபோட்டோ அப்புறம் கூடவே ஒரு லெட்டரும் எழுதி கீழ் வழியாக தூக்கி போட்டுட்ருக்கான். அதை எடுத்து படித்து பார்க்குறா. தெம்பூட்டுற விதமாக தான் எழுதியிருக்கான். உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அவனே தைரியமாக சுற்றிட்டு இருக்கான். எந்த தப்பும் பண்ணாத நீ எதுக்காக இந்த ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கணும்னு நினைக்கிற, வெளியே வா, உன்னோட கனவை ஜெயிச்சு காட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு எழுதவும் அதை படித்து பார்க்குற அளவுக்கு கொஞ்சம் தைரியம் வந்த மாதிரி தெரியுது. பட் அவள் என்ன முடிவெடுக்க போகிறான்னு தெரில. அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் இந்த அம்மா திரும்பவும் பையனுக்கு ரெண்டாவது அழகான பொண்ணா தேடிக்கிட்டு இருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக. ஒவ்வொரு ஃபோட்டோஸாக காமிச்சா அது எதுவுமே பிடிக்கல போல். என் பையனுக்கு இந்த உலகத்திலே ரொம்ப அழகான பொண்ணை தான் நான் பார்த்து கட்டி வைக்க போகிறேன், அந்த மாதிரி ஒரு பொண்ணு இருந்தால் கூட்டிகிட்டு வா போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டி அனுப்பிச்சி வச்சுட்ருக்கு. ஆக மொத்தம் இந்த பொம்பளையும் திருந்தாதே, அவனும் திருந்த மாட்டான் போல். இப்போ மறுநாள் ஆகிடுது. காலங்கத்திலே பார்த்தா தூங்கி எழுந்திருக்கிறாங்க மொத்த குடும்பமும். நல்ல வாசனை வருது. என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தா பொண்ணு தான் வந்து எல்லாருக்கு முன்னாடியே சமைச்சு வச்சுருக்கா. ஸ்வீட்டாக பண்ணியிருக்கா போல். என்னோட புது வாழ்க்கையை தொடங்க போகிறேன், அதை இனிப்பாக ஆரம்பிக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்வீட்டெல்லாம் ஊட்டி விட்டுட்டுருக்கா. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினி இப்போ டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சா இல்லையா, அந்த கனவை நிறைவேற்றிக்க போகிறா. அதனால கிளினிக் புதுசாக ஒரு ஹோமியோபதி கிளினிக் வைக்க போகிறேன், அதுக்கு நீ எனக்கு துணையாக இருக்கியா பியூஷ்னு கேட்டால், இதுதான் நான் உங்ககிட்டேருந்து எதிர்பார்த்துட்டு இருந்தேன் மயிரா, நான் உனக்கு எப்போதுமே துணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அழைச்சிட்டு போயிட்டு இருக்கான். வெளியே கிளினிக் வைக்கிறதுக்கு இடம் பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அப்படி இவ ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும் போது சின்ன பசங்களாம் அவளோட முகத்தை பார்த்து பயப்படுறாங்க. எல்லாரும் திட்டுறாங்க. அவனோட அசிங்கமான முகத்தை பார்த்துட்டு பசங்க பயப்படுறாங்க, இங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு. அதையும் மீறி பியூஷ் தான் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ பார்த்தா திடீர்னு அந்த இடத்துக்கு சைக்கோ பையன் வந்துடுறான். காரில் ரொம்ப மாசாக இறங்குனது மட்டும் இல்லாமல் அவன் நம்ம ஹீரோயினியை பார்க்கக்கூடாதான், அதனால 2 அடியாட்களை வர சொல்லி ஸ்க்ரீனை நடுப்பற போட்டு நிற்க வச்சுட்டு அந்த பக்கமாக நம்ம ஹீரோயின் நின்றுட்டு இருக்கா, இந்த பக்கமாக இவனும் நின்று சொல்லிக்கிட்டு இருக்கான். எதுக்காக மயிரா உன்னோட இந்த அசிங்கமான முகத்தை வச்சுக்கிட்டு வெளியே வந்த, உன்னை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க பாரு, உன்னோட அழகு உன்னை விட்டு போனதுக்கு அப்புறமும் நீ தைரியமாக வெளியே வந்திருக்கிய, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போய் ரூமுக்குள்ளே கதவை சாத்திட்டு உட்காந்து அழுகு, அதுதான் உனக்கு சேஃபான பிளேஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதை கேட்கும் போது அவளுக்கு அழுக வருது. பட் இருந்தாலும் அவன் முன்னாடி இவ தோத்து போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் அவளுக்கு இன்னமும் இருக்குது. அதனால அவங்ககிட்டே போயிட்டு சொல்லிட்டு இருக்கா, நான் எதுக்காக வெக்கப்படணும், என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன நீ தாண்டா வெக்கப்படணும், நீ என்ன நினைச்ச, என்னோட அழகை என்கிட்டேருந்து பறிச்சுட்டா என்னோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நான் ஒரு மூலையில் உட்காந்து அழுகுவேன்னு நினச்சியா, அதுதான் இல்லை, டாக்டர் ஆகணுங்கிறது என்னோட கனவு, அதை நான் கண்டிப்பாக நிறைவேற்றியே ஆகுவேன், அதுக்கு இந்த முகம்லாம் ஒரு தடையாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்பி ஆட்டோவில் ஏறி போயிட்டுருக்கா. அப்படி போகும்போது அவனோட முகத்தில் சேர வாரி அடிச்சுட்டு தான் போயிட்டுருக்கா. அவனுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது. காருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கான். நேராக கிளம்பி ஒரு பையனை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. இவன் வந்து பியூஷோட பெஸ்ட் ஃப்ரெண்டு போல். இவங்கிட்ட தான் அந்த கிளினிக் வைக்கிறதுக்கான இடத்தையுமே கேட்டிருப்பாங்க. அவன் நேற்று வரைக்கும் தரேன்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு முடியாதுங்கிறான். எதுக்காக முடியாதுங்கிற, நேற்று நைட்டு வரைக்கும் நல்லா தானடா பேசிட்டு இருந்தேன், இப்போ உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டான். ஆமாம், நேற்று நான் தரேன்னு சொன்னேன், ஆனால் அப்போ நீ இவங்களுக்காக தான் கிளினிக் வைக்க இடம் கேட்குறேங்கிறது எனக்கு தெரியாது, இவங்க சர்தார்ஜியோட மனைவி, இவங்களுக்கு நான் இடம் கொடுத்தேன் அப்படின்னா அப்புறம் அவர் என்னை நிம்மதியாகவே வாழ விட மாட்டார், அதனால ப்ளீஸ்டா கோச்சிக்காத, என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறான். இவனுக்கா பயங்கர கோவம் வந்துருது.
வருது. நேற்று வரைக்கும் அவன் அப்படி சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு கோப்பிட்டு இருக்கான். பரவாயில்ல விடு பியூஷ், என்னதான் அவங்க உனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லியிருந்தாலும் சூழ்நிலை ஒரு மனுஷனை எப்படி வேணாலும் மாற்றும். அதனால தான் அவர் இப்படி பேசிட்டு போகிறாரு. பரவாயில்ல விடு, நம்ம வேற ஏதாவது மேனேஜ் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிட்டு இருக்கா. நேராக வீட்டுக்கு வந்தவ மெடிசன்ஸ்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கா. என்ன பண்ண போறா அப்படிங்கிற ஐடியா அங்கே இருக்கிற யாருக்குமே இல்லை. அதுக்கப்புறம் அங்கேருந்து வீட்டு வாசலில் வந்து டேபிள்லாம் போட்டு அந்த மெடிசன்லாம் அடுக்கி வச்சுட்டு இருக்கா. ஹோமியோபதி கிளினிக்கை வீட்டு வாசலே வச்சுட்டா, அதுவும் நடு ரோட்டில். பீஸும் கங்க்ராச்சுலேஷன் சொல்லி அவளை சேரில் உட்கார வச்சுட்டு 2 பேருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. யாராவது வரமாட்டாங்களா ட்ரீட்மெண்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யாருமே வரமாட்டாங்க. அவளோட அந்த முகத்தை பார்த்துட்டு எல்லாரும் விலகி போயிடுறாங்க. சரி இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட நோட்டீஸ்லாம் கொடுத்தா அவங்க யாருமே அதை வாங்க மாட்டாங்க. தூக்கி கீழே போட்டு போயிட்டு இருக்காங்க. அதையும் மீறி ஒரு பொம்பளை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக வருது. எனக்கு ஒரு 2-3 நாளாகவே இருமலாக இருக்குமா, பேசக்கூட முடியலை அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் சரி நான் மெடிசன் எழுதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கீழே குனிறா. அப்போ அவளோட முகத்தை பார்த்துட்டு அட கடவுளே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அம்மாவும் எந்திரிச்சு அங்கிருந்து ஓடி போயிடுது பயந்துக்கிட்டு. இவளுக்கா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப பார்த்தா திரும்பவும் அந்த சைக்கோ பைய கார் எடுத்துட்டு வந்துட்டான். அவன் வந்து நிற்கும் போது வழக்கம் போல ஸ்க்ரீனை போட்டு 2 பேரும் பிடிச்சி நின்றுட்டு இருக்கானுங்க. என்ன மயிரா, நான் தான் சொன்னேன்ல வீட்லயே உட்காரு அப்படின்னு. ஆனா அதையும் மீறி இப்படி ரோட்ல வந்து கிளினிக்கை போட்டு ஏன் இப்படி எல்லாருக்கு முன்னாடி வந்து அசிங்கப்பட்டு நின்றுட்டு இருக்க, இதெல்லாம் உனக்கு தேவைதானா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம நானும் தான் பாக்குறேன், யாரு தான் வந்து உன்னோட அசிங்கமான முகத்தை பார்த்ததுக்கு அப்புறமும் உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ண வராங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு சேரை போட்டு அங்கேயே உட்காந்துடுறான் பயபுள்ள. நைட் ஆயிடுச்சு. நைட் ஆனதுக்கு அப்புறமும் கூட யாருமே வரல. உடனே இவனும் என்ன மயிரா நைட் ஆயிடுச்சு இன்னும் யாரும் வந்தபடா தெரியல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே உங்ககிட்ட ஒரு மெடிசனை எடுத்துக்கிறேன், எனக்கும் ரொம்ப இருமலாக இருக்குது 2 நாளா அப்படின்னு சொல்லி அந்த மெடிசன் எடுத்துகிட்டு அங்கேருந்து போனவன் டக்குன்னு திரும்ப வந்து இந்த சர்தார்ஜிக்கு எல்லாத்தையுமே இலவசமாக கொடுத்து தான் பழக்கம், வாங்கி பழக்கம் இல்லை, இந்த காசை பொறுக்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 10 ரூபாயை தூக்கி அவளோட மூஞ்சிலே விட்டு எறிஞ்சிட்டு போயிட்டுருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு திரும்பவும் அழுகையாக தான் வருது. ரூமுக்குள்ளே போய்ட்டு பயங்கரமாக அழுதுட்டுருக்கா. பட் இருந்தாலும் டாக்டர் ஆகணும், இலவசமாக மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறது இவளோட ரொம்ப நாள் ஆசை. அதை கண்டிப்பாக நிறைவேற்றியே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தனக்கு தானே தைரியத்தை கொடுத்துக்கிறா. மறுநாள் ஆனதும் எதுவுமே நடக்காத மாதிரி திரும்பவும் சேரை போட்டு மனசை தளர விடாமல் யாராவது வருவாங்க ட்ரீட்மெண்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துருக்கா. இதை பார்க்கும்போது அப்பாவுக்கும் சரி அம்மாவுக்கும் சரி கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. அம்மாவும் சொல்கிறாங்க, நேற்று அவ்வளோ தூரம் நடந்ததுக்கப்புறம் என் பொண்ணு இப்படி திரும்பவும் தைரியமாக வருவான்னு நான் நினச்சி பார்க்கல அப்படின்னு சொன்னா. அவள் என் பொண்ணாச்சே, அவள் ரொம்ப தைரியமான பொண்ணு, அவளுக்கு இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா அங்கே 4-5 ரவுடி பசங்க வந்து கிளினிக்கை காலி பண்ண சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்னடா வந்துச்சு அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் முடியாது, இந்த மாதிரி ஒரு அசிங்கமான பொண்ணு இப்படி நடு ரோட்டில் உட்காந்துக்கிட்டு கிளினிக்குங்கிற பேரில் கடையை போட்டு உட்காந்துருக்கோம், நாங்கள் இந்த அசிங்கமான முகத்தை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் போட்டு உடச்சி கிளினிக்கே வந்து அடித்து நொறுக்கிட்டானுங்க. இது எல்லாத்தையுமே சைக்கோ பைய வீட்டில் இருந்தே வீடியோ கால் மூலமாக பார்த்துட்டு இருக்கான். அந்த ரவுடி பசங்க எல்லாமே இவன் அனுப்பிச்ச ஆளுங்க தான். மயிராவோட நிலைமையை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். உனக்கு இதெல்லாம் தேவையா மயிரா, பேசாமல் வீட்டில் இருனா, ஏன் கேட்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா ஒரு பொம்பளை பையனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு ஓடி வந்துகிட்டு இருக்கு. யாராவது என் பிள்ளைய காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே டேபிளை சரி பண்ணிட்டு இங்கே படுக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை தொட்டு பார்த்துட்டு அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறா. அப்புறம் அதுக்கான மருந்தையுமே அந்த பையனோட வாயில வந்து ஊற்றி விட்டுட்டு இருக்கா. பின்னாடி இருக்கிற ரவுடி பசங்கெல்லாம் இவகிட்ட எதுக்காக தூக்கிட்டு வந்தீங்க, இவ உங்க பையனை கொல்லத்தான் போறா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு ஏற்றி விட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த பையனுக்கும் மருந்து கொடுத்து ரொம்ப நேரமாச்சு கண்ணு முழிக்க மாட்டேங்கிறான். என் பையனுக்கு என்னாச்சு, அவன் ஏன் கண்ணு முழிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா ஒரு பக்கம் கதறிக்கிட்டு இருக்கா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பையனுமே கண்ணு முழிச்சு பார்த்துட்டான். அவனோட உடம்புமே வந்து இப்போ ஃபுல்லாக கியூர் ஆகிடுது. அந்த அம்மாவும் பையனை காப்பாற்றினதுக்கு மயிரா கிட்ட நன்றி சொல்லிட்டு இருக்கு. உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுனே தெரிலம்மா, என் பையன் எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு பிறந்த பிள்ளை, அப்படி இருக்கும்போது இவனுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சோன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப துடிச்சு போயிட்டேன், நல்ல நேரத்துக்கு வந்து கடவுள் மாதிரி எனக்கு உதவி செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நன்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு. அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே சமயம் இந்த பக்கம் இந்த பையன் ஆஃபீஸ் போகிறதுக்காக கிளம்பி போயிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயினி வர. அவளை பார்த்த உடனே அந்த முகத்தை பார்த்த உடனே அவனுக்கு அந்த பையலுக்கு அவ்வளோ கோவம் வருது. உடனே வாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்கான். பார்த்தா வழக்கம் போல் அங்கே ஸ்க்ரீனை போட்டு 2 பேர் நின்றுட்டு இருக்காங்க. எவ்வளோ திமிரு இருந்தால் உன்னோட இந்த அசிங்கமான முகத்தை வச்சுட்டு என்னோட வீட்டுக்கு வந்திருப்ப அப்படின்னு கேட்குறான். நல்லா பாரு, நான் இன்னும் வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கல, வெளியே தான் நின்றுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் எதுக்காக இவனை தேடி வந்திருக்கா அப்படின்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.